Hi all, welcome to Homekitchentamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து stuffed gulab jamun. இந்த stuffed gulab jamun வந்து நான் இன்னைக்கு gulab jamun mix packet வாங்கி தான் யூஸ் பண்றேன். ஆச்சில நான் MTR யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் இதுல ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க, குக்கிங் ப்ரொசீஜர். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைக் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் வாட்டருக்கு பதில் நான் மில்கை ஆட் பண்ணுறேன். லைக் காய்ச்சின மில்க்கு 1.5 டம்ளர் கிட்ட காய்ச்சிற மில்கை அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் சைட் பை சைடு வந்து அந்த ஜீரா லைக் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நான் தண்ணியை வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டோடனே நம்ம சர்க்கரை போட்டுடலாம். இந்த டம்ளர் தான் நான் மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் பால் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அண்ட் தண்ணி வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சுகர் வந்து 4 டம்ளர் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேக்கெட் 175 கிராமுக்கு வந்து சுகர் வந்து 4 டம்ளர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஏலக்காய் வந்து நீங்கள் இங்கே பக்கத்துலேயே ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சா அது நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நம்ம மிக்சியில் இல்லைனா நுணுக்கும் போது ஈஸியாக நுணுக்கிடலாம். தண்ணி கொதிச்சனால நான் சர்க்கரையை போடுறேங்க. சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு 3 டம்ளர்ஸ் நான் போட்டுருவேன். 4th டம்ளர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்கன் ஆகும்போது நான் போடுவேன். எல்லாத்தையும் ஒன்றா போட மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். நான் காட்டுறேன், கொதிக்கும் போது காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் ஒரு பிசுப்பு தன்மையும் கொஞ்சம் திக்காய் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சக்கரை பாகை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் பால் சூடாகிடுச்சு. இதை வந்து நான் ஆற வச்சுட்டேன். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு நீங்கள் போட்டோன்னே சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்கும். அதெல்லாமே இப்படி நசுக்கி விட்ருங்க. நசுக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைங்க. மாவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குலாப் ஜாமுனும் வந்து நல்லா சாஃப்டாக கிராக் இல்லாமல் வரும். ஸோ மில்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைங்க. பிசையும் போது கொஞ்சம் கையிலலாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல. கடைசியாக நம்ம நெய் போட்டு தட்டு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங் டைம் வைக்கணும். அப்போ நெய் போடுவோம். அண்ட் பிசையும் போதும் நம்ம கையில் நெய் தடவி தான் பிசைவோம், உருட்டுவோம். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்டாக இருக்கும் நம்ம டோ. இந்த கண்டிஷனில் நம்ம பிசைஞ்சிக்கணும். அண்டு இது நெய் வந்து கடைசியாக சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுட்டு மூடி வச்சிடுங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்குள்ளே நம்ம ஜீராவும் ஸ்டஃபிங்க்கு வேண்டிய ஐட்டம்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாக்கி வச்சுருந்தால 4th டம்ளர் சுகர் அதுலேயும் முக்கால்வாசி போட்டுட்டேன். கால்வாசி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஏலக்காய் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைப்படாது. ஸோ சர்க்கரையும் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏலக்காய் நல்லா சாஃப்டாக அரைச்சி வந்துடும். இதோ பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம ஏலக்காவை எப்போவுமே ஸ்டவ் நிறுத்துறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா பாகு கொதிக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தாலே ஒரு பிசுப்பு தன்மை வந்திருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்போஸ் குலாப் ஜாமுன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றோன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி கட்டிப்படாமல் சர்க்கரை நல்லா லிக்விடாகவே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இந்த ஜீராவை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது நல்லா கொதிக்குது, திக்கும் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் ஏலக்காய் தூளியும் போட்டுடுறேன். அப்புறம் நம்ம திரட்டுறதுக்கு வந்து நெய் தேவைப்படும். அதனால் நான் வந்து சைட் பை சைடு நெய்யை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உருக்கிக்கிறேன். இது ஏலக்காயெலாம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி வச்சுட்டு சிம்மில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கிடும். இதை தட்டு போட்டு மட்டும் மூடிடாதீங்க. ஏன்னா தட்டு போட்டு மூடினா அந்த சூட்டுக்கு தண்ணியெல்லாம் இது மேலே வழிஞ்சிடும். ஸோ தட்டு போட்டு மூடக்கூடாது சக்கரை தண்ணியை. அண்ட் ஸ்டஃபிங்க்கு வந்து நான் கேஷ்யூ நட்டு, வால்நட்டு அண்ட் இது எடுத்திருக்கேன், பாதாம். வால்நட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் நான் குழந்தைங்களுக்கு தரேன். அவங்களுக்கு வெறும்னே வால்நட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்தா ஸ்வீட்டு சொல்லி சாப்பிட்ருங்க. ஸோ இது மாதிரி பொடியாக நறுக்கிடுங்க. அண்ட் ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய் தடவி வச்சுருங்க. நம்ம உருக்கி வச்சோம்ல அந்த நெய்யால் தடவி வச்சுருங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம், வால்நட் அண்ட் முந்திரி எல்லாத்தையும் நல்லா
இதோடு சேர்த்து பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டஃபிங் இது மாதிரி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு ஸ்டஃபிங்க்கு. அண்ட் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நான் உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தட்டிடுங்க. தட்டிட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு இதை நல்லா மூடிடுங்க. அதான் மாவு எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த உருண்டை வராது, லைட்டாக பிரிஞ்சிடும். இது நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சனால ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு மூடும்போது அது நல்லா மூடுது பாருங்கள், திரியாமல். அவ்வளோதான். இது நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ லாஸ்ட் ஒன்று மட்டும் நீட்டாக வச்சுருக்கேன், ஏன்னா அது ஸ்டஃபிங் காலி ஆகிடுச்சு. ஸோ டிஃப்ரென்சேஷனுக்காக. அண்ட் கடாயில் எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் ஒரு 70% சூடானால் போதும். ஏன்னா ரொம்ப 100% அளவு சூடாயிடுச்சுன்னா நம்ம பால்ஸில் வெள்ளை கலர் வந்துடும், பட் உள்ளே வேகாது. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டோன்னே இது மாதிரி நீங்கள் கரண்டியால் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் கலர் வரும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா சைடும் கலர் நல்லா வரும். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு, கலரும் நல்லா வந்துடுச்சு, எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். கொஞ்சம் ஆற வச்சு போடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். நீங்கள் எடுத்துட்டோடனே கடாயிலேருந்து உடனே போட்டுறாதீங்க. இங்கே சுகர் சிரப்பும் மீடியம் சூடு இருக்குது. ஸோ இது ரெண்டும் 2 ஹார்ஸ் வச்சா உருகிடும். இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டஃபிங்கும் நல்லாயிருக்கு. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.